வணக்கம். இது பிரம்ம முகூர்த்த மேட்ரிமோனி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பிரம்ம முகூர்த்த மேட்ரிமோனியிலிருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. பெண்களுக்கு நல்ல வரன் அமைய ஔவையார் விரதம். திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல மாப்பிள்ளை அமையவும், திருமணமான பெண்கள் குழந்தை வரம் பெறவும், குடும்ப நலன் மேம்படவும் ஔவையார் விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. ஔவையார் விரதம் யார் கடைபிடிக்க வேண்டும்? சுமங்கலி பெண்களும் திருமணம் ஆகாத பெண்களும் ஒன்று சேர்ந்து கடைபிடிக்கும் விரதம் இது. எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஆடி, தை மற்றும் மாசி மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் கடைபிடிக்கப்படுகிறது. ஆண்கள் அனைவரும் உறங்கிய பின்னர் இரவு 10:30 மணிக்கு மேல் விரதம் இருக்கும் பெண்கள் வயதான சுமங்கலி ஒருவர் வீட்டில் கூடுவர். மூத்த பெண்கள் வழிகாட்டுதலின்படி இளம் பெண்கள் விரதத்தை மேற்கொள்வார்கள். ஒவ்வொருவரும் நெல், வெல்லம், தேங்காய், எண்ணெய், திரி, விளக்கு போன்ற பொருட்களை கொண்டு வருவார்கள். நெல்லை குத்தி அரிசி புடைத்து உப்பு சேர்க்காமல் கொண்டு வந்த பொருட்களை வைத்து கொழுக்கட்டை செய்வார்கள். குத்திய அரிசி மாவில் விளக்கு செய்து அதில் தீபம் ஏற்றுவார்கள். எரியும் விளக்கின் அசைவுகளுக்கு ஏற்ப மாறி மாறி தோன்றும் வடிவங்களைப் போல மாவை உருட்டி பல்வேறு வடிவங்களில் கொழுக்கட்டை செய்வார்கள். மேலும் பாடல்கள் பாடி கதைகள் சொல்லி மகிழ்ச்சியாக இரவை கழிப்பார்கள். விடுவதற்கு முன் கொழுக்கட்டைகளை மீதமில்லாமல் அனைவரும் உண்டு விடுவார்கள். அது மட்டுமின்றி பூஜை செய்ததற்கான அனைத்து அடையாளங்களையும் சுத்தம் செய்து விடுவார்கள். அடுத்த நாள் பூஜை செய்த பூக்கள் ஆற்றிலோ குளத்திலோ போட்டு விடுவார்கள். குளித்து நிறை குடத்துடன் மஞ்சள் குங்குமம் சூடி புதுவளையல் அணிந்து வாய் பேசாமல் வீடு திரும்புவார்கள். விரதம் முடிந்த பிறகு அந்த நாள் முழுவதும் யாருக்கும் எதுவும் தங்கள் கையால் கொடுக்க மாட்டார்கள். இந்த விரதம் சில பகுதிகளில் செவ்வாய்க்கிழமை பிள்ளையார் விரதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த விரதத்தில் ஆண்களுக்கு அனுமதி இல்லை. விரதம் முடிந்த பின் கொழுக்கட்டைகளை சூரிய உதயத்திற்கு முன் பெண்கள் ஆண்களின் பார்வையில் படாமல் சாப்பிட்டு விட வேண்டும். ஔவையார் விரத பலன்கள். திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல வரன் அமையும். திருமணமாகி குழந்தை இல்லாத பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கணவனின் ஆயுள் பெருகும். தீராத கவலைகள் தீரும். செல்வம், செழிப்பு, வளம் பெருகும். நோய் நொடி துன்பம் நீங்கும். ஞானம், அறிவு, விவேகம் வளரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நன்றி, வணக்கம்.